இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப்பில் எப்படி நியூ டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி JPEG, PNG ஃபார்மேட்ஸை நம்ம காப்பி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 30 நாட்களில் ஃபோட்டோஷாப் வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர், வீடியோ எடிட்டர் அண்ட் ட்ரைனர். இந்த வீடியோ இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா முதல் வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி இருக்கும். ஸோ கிரியேட் நியூ கொடுத்து நான் ஒரு A4 டாக்குமெண்ட் லேண்ட்ஸ்கேப் சைஸ் கொடுத்துருக்கேன். இங்கே கிரியேட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு A4 டாக்குமெண்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம கிரியேட் பண்ண உடனே இந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்டு 1, அதாவது நம்ம இன்னும் இதை சேவ் பண்ணப்படாத ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்குது. நம்ம அப்படியே இதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்கே இன்டூ பண்ணிட்டோம் அப்படின்னாலோ, இல்லை ஃபோட்டோஷாப் நம்ம ஆக்சிடென்டலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணாமல் விட்டுட்டோம்னாலோ, நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருந்தாலும் அது நமக்கு லாஸ் ஆயிரும். ஸோ நம்ம ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் சேவ் பண்ணுறது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது எப்படி பண்ணுறது? ஃபைல் சேவ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் நான் ஒரு சின்ன கலர் அப்ளை பண்ணுறேன். இங்கே கிரேடியன்ட் டூல் எடுத்துக்கிறேன். கிரேடியன்ட் டூல் எடுத்துகிட்டு ஒரு கிரேடியன்ட் கலர் நான் சூஸ் பண்ணுறேன். இப்போது நான் இங்கே ஒரு கிரேடியன்ட் ஃபில் கலர் கொடுக்குறேன். இப்போது ஒரு பேக்ரவுண்ட் கிரேடியன்ட் கலரை நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்டை நம்ம சேவ் பண்ணுறதுக்கு ஃபைல் சேவ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா, நம்ம சேவ் பண்ணுற லொக்கேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபைல் நேம் நம்ம கொடுக்கலாம். இப்போ நமக்கு சேவ் அஸ் டைப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபார்மேட்ஸில் கொடுக்கும். முதல்ல இருக்கிறது ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட் PSD. ஸோ இந்த ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட் PSDயாக நம்ம சேவ் பண்ணால் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம அதில் என்ன ஒர்க் பண்ணியிருந்தாலும் நம்ம அதை எடிட் பண்ண முடியும். ஸோ இங்கே சேவ் அஸ் டைப்பில் பார்த்தீங்கன்னா PNG, JPEG போன்ற ஃபார்மேட்ஸுக்கும் நமக்கு ஃபோட்டோஷாப் அலோவ் பண்ணுது. அதன் காரணம் என்னென்னா, நம்மக்கிட்ட இப்போ ஒரு லேயர், ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட், ஒரு இமேஜாக மட்டுமே நம்ம ஒரு ஃபைலை வச்சுருக்கோம். ஸோ அதனால் டைரெக்டாக நம்ம சேவ் கொடுக்கும்போது JPEG-ஆகவோ PNG-ஆகவோ நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. நான் இப்போ இதை ஃபோட்டோஷாப் PSD டாக்குமெண்ட்டாக நான் கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் நான் ஒரு சின்ன அடிஷன் பண்ண போகிறேன். லேயர் பேனலில் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணுறேன். இப்போ ஒரு ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு நான் ஒரு சின்ன ஸ்ட்ரோக் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட் பேக்ரவுண்ட் மட்டும் இல்லாமல் இன்னொரு லேயர் ஆட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைல் நேம், கலர், ப்ராப்பர்ட்டிஸ் பக்கத்தில் ஒரு ஸ்டார் வந்திருக்கு. அதாவது கடைசியாக நம்ம சேவ் பண்ண நிலைமையிலேருந்து இப்போது சேவ் பண்ணப்படாத சேஞ்சஸை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஸ்டார் சொல்லுது. இப்போ நம்ம அகெயின் ஃபைல் சேவ் கொடுத்தோம்னா அந்த டாக்குமெண்ட்டே அது மேலே ஓவர் ரைட் ஆகிட்டு சேவ் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்டார் காணா போயிடுச்சு. அகைன் இன்னொரு முறை செஞ்சு பார்ப்போம். இன்னொரு லேயர் கிரியேட் பண்ணுறேன். நான் இன்னொரு ஸ்ட்ரோக் போடுறேன். இப்போ பாருங்கள், புதுசாக நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சதுனால ஸ்டார் அப்படின்னு காட்டுது. ஸோ நம்ம டாக்குமெண்ட் அப் டு டேட் சேவ் பண்ணப்பட்ட நிலைமையில் இருக்கா, இல்லை சேவ் பண்ணப்படாத நிலைமையில் இருக்கான்றதை நம்ம இந்த ஸ்டார் மூலம் தெரிஞ்சுக்கலாம். அகெயின் நான் ஃபைல் சேவ் கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் போயிடுச்சு. இப்போ நம்மளோட டாக்குமெண்ட் அப்டேட்டடாக இருக்குது. ஸோ முதல்ல நம்ம ஒரு பேக்ரவுண்ட் லேயர் மட்டும் வச்சுட்டு நம்ம சேவ் கொடுத்தப்போ ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் அஸ் டைப் கொடுத்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் சேவ் அஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் மற்றும் சில ஃபார்மேட்ஸ் மட்டுமே காட்டுது. முன்ன காமிச்ச JPEG-ஓ PNG ஃபார்மேட்ஸையோ இப்போ காட்டலை. ஏன்னா JPEG ஃபார்மேட்லையோ PNG-ஓ நம்ம சேவ் பண்ணும்போது அது ஒரு சிங்கிள் இமேஜாக, ஒரு லேயர் இமேஜாக மட்டுமே அது சேவ் பண்ணப்படும். பட் இப்போ நம்மளுடைய ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட்டில் மல்டி லேயர் நம்ம வச்சுருக்கிறதுனால PNG-ஓ JPEG-ஓ மல்டி லேயர் சப்போர்ட் பண்ணாதுன்றதுனால இப்போது ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட்டாக மட்டுமே நமக்கு சேவ் பண்ண அனுமதிக்கும். ஆனால் இப்போ நம்ம ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த டிசைனை நம்ம வாட்ஸ்அப்லேயோ, இமெயிலையோ, சோஷியல் மீடியாவிலோ போஸ்ட் பண்ணணும், இமேஜ் ஃபார்மேட்டாக நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஃபைல் சேவ் அ காப்பி அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோட்டோஷாப் ஃபார்மேட் மட்டும் இல்லாமல் முதல்ல காமிச்ச மாதிரி JPEG, PNG ஃபார்மேட்ஸ்லையும் நம்மளை அலோவ் பண்ணுது. இப்போ நான் JPEG ஃபார்மேட் கொடுக்குறேன். நம்ம சேவ் காப்பி கொடுத்ததுனால இங்கே ஆட்டோமேட்டிக்காக test1 காப்பி அப்படின்ற சஃபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கு வேர்டில். ஸோ நம்ம இங்கே டைரெக்டாக இங்கே போய் சேவ் கொடுக்குறோம். ஸோ நமக்கு என்ன மாதிரியான குவாலிட்டியில் வேணும், ஹையில் வேணுமா, லோவில் வேணுமா, மீடியம் வேணுமான்றதை பொறுத்து நம்ம இங்கே ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஃபோல்டரில் JPEG ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகியிருக்கு, test1 காப்பின்னு. ஸோ நம்ம கிரியேட் பண்ண ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட் இமேஜ் வடிவத்தில் இங்கே ஓப்பன் ஆகியிருக்கு. நம்ம ஒர்க் பண்ணுற test1 ஃபைலை நான் இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். ஆனால் அந்த ஒர்க்கில் சின்னதாக அடிஷன்ஸ் நம்ம பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா அகைன் நம்ம ஃபைல் ஓப்பன் மூலமாக நம்மளுடைய PSD டாக்குமெண்ட் எங்கே சேவ் பண்ணியிருக்கோமோ அதை டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லேயராக வந்திருக்கு. ஒரு லேயரை நம்ம சேஞ்ச் பண்ணணும், டெலிட் பண்ணணுனாலும் நம்ம அதை பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் நம்ம பண்ண JPG ஃபைலையும் நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நான் அதே மாதிரி ஃபைல் ஓப்பன் கமாண்ட் மூலமாக நம்மளுடைய test1 காப்பின்ற JPEG ஃபைலையும் நான் இங்கே ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே டிசைன், அதே ஒர்க் தான் நம்மளுடைய ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட்டில் லேயர்ஸ் காட்டுது. ஆனால் நம்மளுடைய JPG இங்கே test1 copy.jpgனே ஓப்பன் ஆகியிருக்கு. இந்த JPG ஃபைலில் எந்த விதமான லேயர்ஸும் காட்டாமல் சிங்கிள் லேயரில் மர்ஜ் பண்ணியிருக்கு.
ஸோ ஒரு ஃபோட்டோஷாப் ஃபைலையோ இமேஜையோ நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறதும் பார்த்தோம் ஃபைல் ஓப்பன் மூலமாக. ஸோ இந்த ஃபைல் ஓப்பன் கமாண்ட் மூலமாக தான் நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறோமானா அது நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற விஷயம். நம்ம ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணும்போது இன்னும் ஸ்பீடாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு டைரெக்டாக நம்மளுடைய ஃபைல் ஃபோல்டரில் எங்கே இமேஜ் இருக்கோ நம்ம ஒர்க் பண்ணுற ஃபைல்ஸ் இருக்கோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுடைய இமேஜை நம்ம டைரெக்டாக கிளிக் பண்ணி இங்கே ஃபோட்டோஷாப்பில் ட்ராக் பண்ணோன்னா நம்மளுடைய இமேஜ் நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் வந்து ப்ளேஸ் ஆயிரும். ஸோ இப்போ இங்கே கவனித்து பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட் ஓப்பனில் இருந்துச்சு. அது ஜேபிஜியாக இருக்கலாம், பிஎஸ்டியாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த டாக்குமெண்ட்டில் நம்ம ட்ராப் பண்ணதுனால இங்கே அடிஷ்னல் லேயராக நம்மளோட இமேஜ் வந்து இங்கே ட்ராப் ஆகியிருக்கு. ஸோ இந்த முறையில் இல்லாமல் நமக்கு இந்த ஈகிள் மட்டும் தனியாக ஓப்பன் ஆகணும்னா இங்கே நம்ம ப்ரௌசிங்லாம் டேப் ப்ரௌசிங் இருக்கா மாதிரி ஒரு ஃபைலும் டேப்பில் இருக்கும். நான் வந்து இந்த டேப்ஸை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதையுமே ஓப்பன் பண்ணாதனால ஹோம் பேஜில் ஃபோட்டோஷாப் இருக்குது. இப்போ நம்மளோட இமேஜ் ஃபோல்டரை நான் அகைன் ஓப்பன் பண்ணுறேன். சேம் பிக்சரை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன் ஃபோட்டோஷாப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இது ஒரு தனி இமேஜாக ஜேபெக்காக ஓப்பன் ஆகியிருக்கு. நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்ம அகைன் உருவாக்கின ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட்டை இப்போ நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் நம்மளுடைய ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட் .psd அப்படின்ற ஃபார்மெட்டோட ஓப்பன் ஆகியிருக்கு. இங்கே கவனித்து பார்த்தா நம்மளுடைய லேயர்ஸோட நம்மளுடைய டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகியிருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஃபைல் ஓப்பன் கமெண்ட் மூலமாக இல்லாமல் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோம்னா நம்மளோட ஒர்க் ஃபாஸ்டராக இருக்கும். நான் டெக்ஸ்ட்1 PSD ஃபைல் நேற்று நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து இதை இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு அந்த ஃபைலும் வேணும், இந்த ஃபைலும் வேணும் அப்படின்னா உதாரணத்துக்கு இதோடைய கிரேடியன்ட் கலரை பேக்ரவுண்டை நான் மாற்ற போகிறேன். நான் நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் கிரேடியன்ட் டூல் எடுத்து இங்கே வேறு ஒரு பேக்ரவுண்ட் கலர் நான் இப்போது ஃபில் பண்ணுறேன். என்னுடைய ஒரிஜினல் பேக்ரவுண்ட் கிரேடியண்ட்டை நான் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த ஃபைலும் வேணும், என்னுடைய பழைய ஃபைலும் வேணும் அப்படின்னா நான் அகைன் என்ன பண்ணலாம், ஃபைல் சேவ் அஸ் அப்படின்ற கமெண்ட் கொடுத்துட்டு test1 இருக்கதா நான் 2 அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா test2.psd அப்படின்னு இது சேவ் ஆகிடுச்சு. இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரீசெண்டாக ஒர்க் பண்ண ஃபைல்ஸ்லையுமே காட்டும், இங்கேயும் கிளிக் பண்ணியும் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இல்லை நம்ம ஃபைல் ஃபோல்டர்லேருந்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப்பும் பண்ணலாம். நான் இப்போது test1 அப்படின்ற ஃபைலை ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட்டை இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஒரிஜினல் டிசைன். நம்ம ஃபோட்டோஷாப்பை ஒட்டுமொத்தமாக க்ளோஸ் பண்ணாமல் நம்மளுடைய தனித்தனி டாக்குமெண்ட்ஸை மட்டும் க்ளோஸ் பண்ணால் Ctrl F4 அகைன் நம்ம இங்கே போய் இன்டூ பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். Ctrl F4 கொடுத்துனா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்மளுடைய test2 அப்படின்ற ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட்டை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக ஃபைல் சேவஸ் கொடுத்து test2 க்ரியேட் பண்ண ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகியிருக்கு. நான் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு டாக்குமெண்ட் ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணும்போது பல படிநிலைகள் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே போவோம். ஸோ நம்ம ஒரு விஷயம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம், இல்லை என்ஹான்ஸ் பண்ண போகிறோம்னா நம்ம சேவஸ் கொடுத்து வெர்ஷன் 2 வெர்ஷன் 3 அப்படி கொண்டு போகிறது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ 30 நாட்களில் ஃபோட்டோஷாப்பில் இந்த 2வது வீடியோவில் நம்ம சொல்லிக் கொடுத்த விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து இந்த 30 வீடியோக்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்கும்போது நிச்சயமாக ஃபோட்டோஷாப் உங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருக்கும். இந்த ஃபோட்டோஷாப் சீரிஸ் வீடியோ மட்டும் இல்லாமல் பல கிராஃபிக் டிசைன் அண்ட் வீடியோ எடிட்டிங் வீடியோஸ்களுக்கு வரைகலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் 1-to-1 கோச்சிங் வேணும்னாலும் நான் வழங்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான தொடர்பு தகவல்கள் இருக்குது. மீண்டும் வரைகலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.